ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு தாய் மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணால் மட்டும் தான் யூடியூப் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோவை தான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவை இன்டர்வியூ எடுக்க இவங்க லேட்டாக வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோச்சிட்டு போயிட்டான். ஹீரோக்கு எப்பயுமே பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அவனை பற்றி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லா காலேஜோட டாப்பர். ஸோ அதனால தான் அவனை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க. இன்டர்வியூ எடுக்க வந்தவங்க எப்படியோ ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே வாட்ச் பார்த்துட்டு, சரி நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரேன், அதுக்குள்ள உங்களுக்கு என்னதான் கேட்கணுமோ கேட்டு முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ இன்டர்வியூ எடுக்க வந்த பொண்ணு கேட்கறேன், நீங்க ஃபர்ஸ்டா வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றான், அதுக்கு நான் பண்ண ஹார்ட் ஒர்க் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க கேட்கறாங்க, சார் நீங்க எவ்வளவு பஞ்சுவாலிட்டியா இருக்கீங்களே, நீங்க லவ் பண்ற பொண்ணு சப்போஸ் பஞ்சுவாலிட்டியா இல்லாம இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றான், நான் அவளை எவ்வளவு லவ் பண்றேனோ அதை பொறுத்துதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு இன்டர்வியூ எடுக்க வந்தவங்களுமே, சரி சார் நீங்க லவ் பண்ற பொண்ணு கிட்ட எப்படி நீங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றான், நான் அவளை கண்டுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இன்டர்வியூ எடுக்கிறவங்களுமே, நீங்க அவங்களை கண்டுக்காம இருந்தா அவங்களுக்கு எப்படி நீங்க லவ் பண்ற தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோமே உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பொண்ணை தான் காட்டுறாங்க. அதுல நடுவில் உட்காந்துட்டு இருக்கதா நம்ம ஹீரோயின். இப்போ அந்த வழியா ஒரு பையன் வரான். அவன் அங்க வந்து நின்றுட்டு இருக்கவும் இந்த 2 பொண்ணுங்க மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இல்ல அவன் என்னதான் பாக்குறான் ஒன்னதான் பாக்குறான்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே மனசுக்குள்ள அவன் கண்டிப்பா என்னதான் பாப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதே ஒரு பொண்ணு போய் அந்த பையன் கிட்ட பேசுறான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து அவன் லவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவங்க 3 பேர் இருந்தா இவங்களதான் சைட் அடிச்சுட்டு இருக்காங்க சொல்லிட்டு தப்பா இமேஜினேஷன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. 3 பேத்துக்குமே சரியான பல்பாயிருது. 3 பேருமே அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ பாக்குறாங்க. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், இவன் தான் லா காலேஜோட டாப் ஸ்டூடெண்ட், எவ்வளவு குட் லுக்கிங்கா ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அவனை ஹேண்ட்ஸம் சொல்றதெல்லாம் கேட்டு செம கடுப்பாகுது. அதே சமயம் ஹீரோயின் என்ன பண்றதுன்னு திருத்தன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ அவன் திரும்பி நம்மள பாத்திரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா ஹீரோயினை திரும்பி பாத்துறான். பார்த்த உடனே ஹீரோக்கு செமையான ஷாக்கு. ஹீரோயினுமே இங்க ஷாக்கா தான் பாத்துட்டு இருக்கா. மனசுக்குள்ள இவ இங்கதான் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஹீரோவோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு வந்து ஹீரோவை கூப்பிட்டு போயிடுறா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹீரோயினை டார்ச்சர் பண்றாங்க. உனக்கு ஹீரோவை ஃபர்ஸ்டே தெரியுமா, எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு அவனை ஃபர்ஸ்டே தெரியும், அவன் ஒன்னும் அந்த அளவுக்கு ஒன்னும் ஹேண்ட்ஸம் இல்ல, இதுக்கப்புறம் அவனை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நாளைக்கு நம்ம எல்லாம் ஷாப்பிங் போலாம், நீங்க வரீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோயின்மே ஜாலியா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. ஸோ அதனால அவங்க கொஞ்சம் ஓவரா தான் ஆட்டிடியூட் காட்டுவாங்க. அவங்களுக்கு பணத்தை பத்தி எந்த கவலையுமே இருக்காது. அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அவங்க ஷாப்பிங் பண்ணிக்குவாங்க. எப்பயுமே ஜாலியா ஷாப்பிங் பண்ணிட்டு கார்டு கொடுக்குறாங்க. அந்த கார்டு வாங்கின லேடியுமே உங்களோட கார்டு டிக்ளைன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின்மே அது எப்படி நீங்க சொல்ல, உங்க மிஷின் தான் ஏதோ ஃபால்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில வேலை பார்க்குற லேடி கூட ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோமே அங்க வரான். இவங்க 2 சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோ சொல்றான், ஒன்னு மாதிரி இருக்கிறவங்களுக்கு காசோட அருமையும் தெரியாது, மத்தவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் கூட தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சு திட்டிட்டு இருக்கான். போறப்ப வந்து ஹீரோ வந்து ஒரு பேப்பர்ல அந்த பேங்கோட நம்பர் எழுதி கொடுத்துட்டு, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதுல கால் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் வாங்க வந்த பொருளை வாங்கிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க பாட்டுக்கு முழிச்சு நின்னுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒர்க் பண்ற லேடி என்ன சொல்றாங்கன்னா, அவங்கதான் பேங்க் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, நீங்க அங்க கால் பண்ணி கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின்மே அந்த பேங்க்குக்கு கால் பண்றாங்க. பேங்க்ல என்ன சொல்றாங்கன்னா, மேடம் உங்களோட கார்டு பிளாக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுக்கு நம்பவே முடியல, இது நடக்க சான்ஸே இல்லை, கரெக்டா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்களுமே பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஹீரோயினோட அம்மா வந்து கால் பண்றாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, நம்ம கம்பெனி வந்து லாஸ் ஆயிருச்சு, அதனால உங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி தேடிட்டு இருக்காங்க, நாங்களே யாருக்கும் தெரியாம இங்க இருந்து பேங்காக் ஓடி போயிடலான்ட்டு இருக்கோம், கிட்ட இப்போ உனக்கு அனுப்புறதுக்கு காசு இல்ல, செலவுக்கு உங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் வித்து அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கோ, இருக்கிறதுல சின்ன ரூமா எங்க இருக்குதோ அங்க போய் ஷிஃப்ட் ஆயிருக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின்மே வந்து சரின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல சின்ன ரூமா பார்த்து ஷிஃப்ட் ஆகுறாங்க.
போனோடனே ஹீரோயின் அவங்க அம்மாக்கு கால் பண்ணி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அம்மா இந்த ரூம் ரொம்பவே குட்டியா இருக்குமா, அதுல எனக்கு ஸ்டே பண்ணவே ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மாவுமே எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ, வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் ஆக்சுவலி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஸ்டே பண்ணிருக்க மாட்டாங்க. கீழே பாத்தீங்கன்னா கரப்பா மூச்சு ஓடுது, மேல பாத்தீங்கன்னா பள்ளி ஓடுது. இதை பார்த்து ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கத்துனதுல அங்க இருக்கிற ஹவுஸ் ஓனருமே மேல வந்து பாக்குறாங்க. ஹவுஸ் ஓனரை பார்த்தோன்னே இன்னுமே பயத்துல ஆன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னமா இதுக்கே பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேன்ல ஒரு தேயிலை காட்டுறாங்க. இதுதான் என் பெட்டு, நான் இதான் வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துமே பயத்துல கத்திட்டு இது என்ன ஜூவா இல்ல வீடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா நைட் எல்லாம் பயத்துல தூங்காம இருந்து அவங்களுக்கு கண்ணு சுத்தி டாக் சர்க்கிள்ஸே வந்துருச்சு. அடுத்த நாள்ல என்ன பண்றதுன்னு தெரியாம கடவுள் கிட்டதான் புலம்பிட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு இதுல இருந்து எப்படிதான் தப்பிக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நான் உன்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்றேன்னு தெரியுமா, நீ கால் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு, நல்ல சமயத்துல தான் நீ கால் பண்ணிருக்க சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா பின்னாடி தான் நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கு அவனுமே பைத்தியக்காரி நான் அவன் பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன், எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே அவங்க ஃப்ரெண்டை ஹக் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃபேமிலி இந்த மாதிரி பேங்க் கரப்ட் ஆனதை பத்தி ஹீரோயின் யார்கிட்டயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றதுக்காக பிங்கி ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நீ யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க, அதனால சொல்றேன்னு சொல்லிட்டு என்னோட ஃபேமிலி பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு, நான் இந்த மாதிரி ஒரு மோசமான வீட்டுல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மூச்சு விடாம அவங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காமெடியா சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு சிரிப்பே தாங்க முடியல. அவன் சிரிச்சிட்டு இருக்கான், என்ன சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க, என்ன நான் என் கஷ்டத்தை கொட்டிட்டு இருக்கேன், உனக்கு என்ன பார்க்க சிரிப்பா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் சொல்றான், அப்படியெல்லாம் இல்லடி, நீ காமெடியா சொல்லிட்டு இருந்த, அதுக்குதான் நான் சிரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கார ஒரு விஷயத்த சொல்றான், நான் இந்த மாதிரி ஒருத்தங்களை லவ் பண்றேன், ஆனா அவங்கள வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்து என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்க முடியாது. அப்படியா, ஏன்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சரி நீ போட்டோ காட்டு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கார வந்து ஒரு போட்டோ எடுத்து காட்டுறான். பாத்தீங்கன்னா ஒரு பையனோட போட்டோ தான் இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆகி, என்ன பையனா, நீ ஒரு பையனை லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவனுமே ஆமான்னு சொல்றான். ஹீரோயினுமே அப்படியான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவனுமே ஆமா, நாங்க ஒரு கே கப்பிள் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, பரவாயில்ல, இது ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் என் ஃப்ரெண்டு தான், நீ லவ்ல என்ன ஜெண்டர்லாம் இருக்குது, பரவாயில்ல, நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அவன் சொல்றான், இதுல ஒரு பிரச்சனை இருக்குது, எங்க அம்மாக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது, சோ நீ எங்க அம்மா முன்னாடி வந்து எது வளரி வைக்காம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது மட்டும் இல்லாம எங்க அம்மாக்கு என் மேல டவுட் வராம இருக்கிறதுக்காக நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நீ நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நீ அப்படி நடிச்சா உனக்கு மாசம் 50,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு பணத்தரன்னு சொல்லி கேட்ட உடனே செம சந்தோஷமாயிருது. ஏன்னா இவங்க அவங்களோட எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் விற்க வேண்டாம் இல்ல, அதை நினைச்சு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அவன் வந்து ஹீரோயினை இந்த வீட்டிலே ஸ்டே பண்ண சொல்றான். இந்த வீடுமே நல்லா பெருசா தான் இருக்கும், ஐ ஜாலி, இந்த வீட்லயே நம்ம ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஹீரோ வரான். பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு இங்க இருந்து உள்ள வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றான், என் வீட்டுக்குள்ள இருந்து நான் வராம வேற யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். இது கேட்டோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகி, என்னது இது உன்னோட வீடா, என் ஃப்ரெண்ட் அவன் வீடு தானே சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றான், ஆமா அவன் என்னோட தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுமே ஷாக் ஆகி, என்னது அவன் உன் தம்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இதை கேட்டோடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு காரணமே, எதுக்கு இப்படி ஷாக் ஆகுற, ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் என்ன பேச வரீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சொல்றான், இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, உன்னோட விஷயத்த நம்ம அம்மா கிட்ட சொல்றதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரூம்குள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் தம்பி காரணமே ஹீரோவை கன்வின்ஸ் பண்றதுக்காக உள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கார மட்டும் வெளில வந்துட்டு இருக்கான். ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கார வெளில வந்து ஹீரோயின் கிட்ட, நீ வந்து எங்க அண்ணா கிட்ட மன்னிப்பு கேட்ட நீங்க ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஹீரோயின் ஷாக் ஆகி, என்னது நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து, ஐயோ அந்த வீட்டுல வாழ்றதுக்கு நம்ம இங்கே இவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு வாழ்ந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி இவங்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறாங்க.
அங்க பாத்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். என் மன்னிப்பு கேட்கலாமா வேண்டாமான்னு சொல்லி தயங்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றா, என்ன மன்னிப்பு கேட்க வந்தியா இல்லையா, 10 செகண்ட் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பாத்தீங்கன்னா கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஹீரோயின்கெல்லாம் இதை பார்த்து செம கடுப்பாகுது. ஹீரோயின்மே உடனே சாரி அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுறாங்க. அதுக்கு ஹீரோமே சரி சாரி கேட்டல போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. என்னடா மேனஸ் இது, நான் உன்கிட்ட சாரி கேட்கறேன், நீ அதெல்லாம் ஒரு பெருசா பொருட்டாவே எடுத்துக்க மாட்டேங்கிற, அப்புறம் என்னத்துக்கு சாரி கேட்க சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க திட்டிட்டு கோவமா வெளில வந்துடுறாங்க. ஹீரோயின் ஒரு வழியா அந்த வீட்ல இருந்து எல்லா திங்ஸ்மே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க கரெக்டா ஹவுஸ் ஓனருமே வராங்க. ஹவுஸ் ஓனர் பார்த்துட்டு, நீங்க வச்சிருக்கதெல்லாம் ஒரு வீடா, இது வந்து வீடே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜூ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேன்டீன்ல உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு ஹீரோ பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரனவே சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி எங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபோட பையன் தான் நானு, ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்த பையன் தான் எங்க அண்ணா, ஆனா அவன் கிட்ட ரொம்ப நல்ல விதமா தான் நடந்துக்குவான், அவன் ரொம்ப நல்லவ, என்கிட்ட இது வரைக்கும் ஹார்ஷம் கூட நடந்தது இல்ல, உனக்குமே கூடிய சீக்கிரத்துல அவனை பத்தி நல்லாவே புரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவ சொல்றா, சரி என் ஃப்ரெண்டு கிட்ட நல்லா நடந்துக்கிட்டா என்கிட்ட நல்லா நடந்துக்குவா நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா வீட்டுல அவங்க நிறைய வாட்ச் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு பேக் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இப்பதான் சந்தோஷமா படுக்கிறாங்க, எதுவுமே விற்க வேண்டாம்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்து ஹீரோ பத்தி ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோயினை பாத்தீங்கன்னா சில பாய்ஸ் வந்து புள்ளி பண்ணிருப்பாங்க, அப்போ ஹீரோ தான் வந்து காப்பாத்தி இருப்பான். இதெல்லாம் நினைச்சு பார்த்து ஹீரோயின் சிரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இன்னொரு சைடுமே நினைச்சு பாக்குறாங்க. அது ஹீரோயின் சாரி கேட்டிருப்பாங்க இல்லையா, அதை அவன் மதிச்சிருக்கவே மாட்டான்ல, அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரியான திமிரு பிடிச்சவன், சரியான ஹெட் வெயிட் ஆனவனா இருக்கான், நம்மளை விடையும் திமிரு பிடிச்சவனா இருப்பான் போலயே, அவன் பேசினது கேட்டாலே நமக்கு இரிட்டேட் ஆகுது, நம்ம இதெல்லாம் கண்டுக்க கூடாது, அப்பதான் இந்த வீட்டுல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அடுத்த நாள் காலையில வந்து ஹீரோ கிட்ட வந்து ஹலோ குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். எனக்கு செம கடுப்பாகுது, என்னவே இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயம் லிஃப்ட் விட்டு இறங்குறப்போ ஹீரோ வந்து ஹீரோயினோட ஹேண்ட்பேக்கை வாங்கிட்டு போயிடுறான். ஹீரோயின்லாம் எதுக்குடா என்னோட பேக் எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட பேக்கை கார்ல வச்சுட்டு ஒழுக்க மரியாதையா கார்ல வந்து ஏறு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். சரி நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவன் உடனே கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின்மே வேற வழி இல்லாம உள்ள போய் ஏறி உட்கார்றாங்க. ஹீரோயின் இறங்க போற டைம்ல ஹீரோ சொல்றான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண, அதுக்கு நீ தேங்க்யூ தான் சொல்லணும், ஆனா நீ எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு எல்லாம் என்ன பிஹேவியரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ கிளாஸ் எடுத்து மொக்க போட்டது போதும், இப்ப நீ என்ன சொல்ல வரையோ அதை மட்டும் ஸ்ட்ரைட்டா சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி என்னோட தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு உனக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு ஹீரோயின் ஏன் என்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றான், உனக்கு எப்படி மேனஸா நடந்துக்கணும்னு சுத்தமா தெரியல, அதுதான் நான் உனக்கு ஃபர்ஸ்ட் டீச் பண்ண போறேன், ஒழுக்க மரியாதையா இந்த அக்ரிமெண்ட்ல சைன் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், நீ இதுல சைன் பண்ணலனா நீ அந்த பழைய வீட்டுக்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினுக்குமே வேற வழி தெரியல, அதனால அவங்க சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ ஹீரோ சொல்றான், நான் உன்னை காலேஜ்ல டிராப் பண்ணிருக்கேன்ல, இப்ப எனக்கு தேங்க்யூ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ கேட்டு வாங்குறான். அதுக்கு ஹீரோயின், நீங்க எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பணிவா கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயின் வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு சோகமா வந்து சோஃபால வந்து படுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப டயர்டா இருக்குன்னு. ஹீரோயினுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு போன் எடுத்து பீஸா ஆர்டர் பண்றாங்க. ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது போன் கால் கட் ஆயிருது. என்னடா அவங்க பேசுறது எதுவுமே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோ தான் அந்த போன் வயரை கட் பண்ணி விட்டுருப்பான். எனக்கு இதை பார்த்தோன்னே செம கடுப்பாயிருச்சு, அட பைத்தியக்கார பையில எதுக்குடா நீ போன் வயரை கட் பண்ணி விட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், இல்ல நான் உனக்கு கிளாஸ் எடுக்க போறேன், ஃபர்ஸ்ட் அதுல வந்து ஜாயின் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆக்சுவலி ஹீரோ வந்து எதுக்காக கிளாஸ் எடுக்க போறாங்கன்னா, எப்படி வணக்கம் சொல்லணும், எப்படி தேங்க்யூ சொல்லணும், எப்படி மேனஸ் கத்துக்கணும், எப்படி மேனஸா எல்லாத்துக்கிட்டே நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து ஹீரோயினுக்கு சொல்லி கொடுக்க போறானாமா. இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிருது. நான் இந்த கிளாஸை அட்டென்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அவன் உடனே கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்து காட்டுறான். கான்ட்ராக்ட் பேப்பர் பார்த்தோன்னு ஹீரோயினுக்கு எதுவுமே பேச முடியல. அதுக்கு ஹீரோயினுமே சரிடா நீ சொல்றது எல்லாத்தையுமே நான் கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், என்ன வாடா போடான்னு சொல்லிட்டு இருக்க, இதுக்கப்புறம் நீ என்ன வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும்,
அதுக்கப்புறம் ஹீரோயினை தேங்க்யூ சொல்ல சொல்லி உட்கார வச்சு நிக்க வச்சு எப்படி நிக்கிற எப்படி நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருக்கான். ஹீரோயின்கெல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிருது. இதுக்கு எல்லாமே காரணம் அவங்க ஃப்ரெண்டுக்காரன் தான் சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை திட்டிட்டு இருக்காங்க. அடுத்த பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. வழக்கம் போல ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவங்க பின்னாடி தான் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் க்ளோஸா நிக்கிறத பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் காசி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலி இதுதான் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. பார்த்தா அதுவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயினையும் அவனோட ஃப்ரெண்டையும் பிக்கப் பண்றதுக்காக ஹீரோயினோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான். இந்த பாய் ஃப்ரெண்ட்காரன் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க தான் என்னோட சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா, உங்களை பத்தி இவன் நிறைய சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின்மே நிஜமாலுமே என்னை பத்தி சொன்னானா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் காரணமே ஆமா அவங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைட் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயின் படுத்துட்டு இருக்கும் போது இன்னும் முன்னாலே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர விஷயமே அந்த கான்டாக்ட் தான். ஐயோ இவன் கிட்ட இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு அவங்க ரூமுக்குள்ள போய் இந்த அக்ரிமெண்ட் பேப்பரை திருடலான்னு நினைக்கிறாங்க. அந்த பேப்பரை திருடலான்னு சொல்லி போறாங்க. பார்த்தா அந்த அக்ரிமெண்ட் வந்து டேபிள்ல வச்சிருக்கான் ஹீரோ. அப்போ ஹீரோயின் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. யாராவது அக்ரிமெண்ட் பேப்பர் இப்படி அசால்ட்டா வச்சிருப்பாங்களா, ஒருவேளை இது நம்மள பிடிக்கதா ட்ராப்பா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து இல்ல ஹீரோ வந்து இந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த அக்ரிமெண்ட் பேப்பரையே எடுத்துடுறாங்க. இந்த அக்ரிமெண்ட் பேப்பரை எடுத்தோன்னு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் இவ்வளவு நேரம் நல்லா அமைதியா தான் இருப்பாங்க. அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்தோன்னு சாதிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல கேக்கபுக்குன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிரிப்போட சவுண்ட கேட்டு ஹீரோவை தூங்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சு வந்துடுறான். அவன் அமைதியா வந்து எடுத்துட்டு போனா கூட இது தெரிஞ்சிருக்காது. ஆனா அவன் தேவையில்லாம சிரிச்சே மாட்டிக்கிட்டா. ஹீரோ வந்தோட அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை பின்னாடி ஒளிச்சேக்கிறான். ஹீரோ கண்டுபிடிச்சிடுறா என்னன்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு வடக்கு வச்சு சமாளிச்சுட்டு இந்த கான்ட்ராக்ட் பேப்பர் இங்க இருந்துச்சு தொலைஞ்சிடக்கூடாதுன்னு எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இவ கான்ட்ராக்ட் பேப்பரை திருடதான் வந்திருக்கான்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இல்ல நீ பொறுப்பே இல்லாம வெளில வச்சிருக்க, அதான் எலி ஏதாவது அதை கடிச்சு போட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எடுத்து கொடுக்க வந்தேன், நீ அதை தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான் எதுக்கு இப்ப நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்க, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இன்னொரு டைம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உன்னை பழைய வீட்டுக்கே துரத்தி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷத்துல அந்த கரப்பாம்பூச்சி பள்ளி தேலு இதெல்லாமே கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கு. ஐயோ அந்த இடத்துக்கு போறதுக்கு நம்ம எங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இருக்க கோபத்துல டென்னிஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவனதான் அடிக்க முடியல, இந்த பாலாவது அடிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டு நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தனால அவங்க கையில அடிபட்ட மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு நீ இவ்வளவு வெறித்தனமா இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்க, பாரு இப்போ உன் கை சுளுக்கிடுச்சுல, உனக்கு ரொம்ப வலிக்குள்ள, சரிவா நான் ஆயில்மெண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அந்த சமயம் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கார வந்து கால் பண்றான். ஹீரோயினுமே வந்து இவங்க முன்னாடி இவங்க லவ்வர்ஸ் மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரனும் வந்து ஹீரோயினை பிக்கப் பண்ணிட்டு போறான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அப்பப்போ டவுட் இருக்கும். ஆனா இப்ப இவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இவங்க 2 லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா பிக்கப் பண்ண வந்து அவன் ஃப்ரெண்டுக்கார கிட்ட அண்ணா என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்றான்டா, அவன் பண்ற டார்ச்சர் என்னால தாங்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ இன்னைக்கு என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இந்த வீட்டுல இருக்கணும்னா நம்ம எப்படியா சமாளிச்சுதான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே போய் ஹீரோ கிட்ட போய் பணிவா வணக்கம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இன்னைக்கு என்ன கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் இன்னைக்கு குக்கிங் கிளாஸ்ன்னு சொல்றான். உனக்கு இன்னைக்கு எப்படி குக் பண்ணுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேற லெவல்ல குக் பண்றான். ஹீரோயின்மே கொஞ்ச நேரம் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரி இவனே பண்ணிக்குவான், நம்ம சும்மா நின்று பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. அவன் பாத்தீங்கன்னா சில டிஷ் செஞ்சு முடிச்சுட்டு அந்த ரெசிபி புக்கை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு நீ பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. எதுக்குடா இது என்கிட்ட கொடுத்தனால கிச்சன் பக்கமே போனது இல்ல, இன்னும் போய் சமைக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான் அதுக்குதான் நான் உனக்கு அந்த ரெசிபி புக் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து சமைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் கவுண்ட் டவுன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின்மே இவன் டார்ச்சர் தாங்க முடியாம போய் சமைச்சிடுறாங்க. சமைச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் டைனிங் டேபிள்ல தான் வச்சிருக்காங்க. ஹீரோயின்
ஹீரோயின் அவங்க சமைச்சதே பார்த்துட்டு ஐயோ இதை சாப்பிடலாமா வேண்டாமா, இதை சாப்பிட்டா நம்ம உயிரோட இருப்போமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றான் ஃபர்ஸ்ட் டேபிள்ல ஒழுக்கமா உட்காந்து சாப்பிடணும், ஃபர்ஸ்ட் ஒழுக்கமா உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின்களை செம கடுப்பா இருக்கு, ஐயோ மறுபடியும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோயின் சமைச்ச ஃபுட்டை தான் சாப்பிட்டு பாக்குறான். ஆனா அவன் சாப்பிட்டுட்டு எந்த எக்ஸ்பிரஷனுமே இல்லாம அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான் நீயே சாப்பிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் அதை எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அவங்க சமைச்சதை சாப்பிடவே முடியல, அந்த லட்சணத்துல அவங்க சமைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான் ஃபுட் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எதுவா இருந்தாலும் ப்ராப்பரா சாப்பிட்டு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நான் தான் இவ்வளவு கேவலமா சமைச்சு வச்சிருக்கேன், இதை நீ ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவன் சொல்றான் அது எப்படி நான் முன்னாடியே சொல்ல முடியும், நீ என்ன தப்பு பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு உனக்கு சாப்பிட்டா தானே தெரியும், அதனாலதான் நான் அவனை சாப்பிட விட்டேன். அப்பயுமே அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏன்டா இன்னுமே சாப்பிட்டுட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றான் ஃபுட் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதே சமயம் நீ என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்க நீ சாப்பிட்டு பார்த்தா தானே கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க சரி எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ சமைச்ச ஃபுட்டை நான் சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோமே சரின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் அந்த ஃபுட்டை சாப்பிட்டு பார்க்குறாங்க, அது வேற லெவல்ல இருக்கு. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க நீ வேற லெவல்ல சமைச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ சொல்றான் எப்பயுமே சாப்பிடும்போது பேசக்கூடாது, இதுவுமே ஒரு மேனஸ் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க குக் பண்ணது சாப்பிட்டு பவுல் எல்லாம் எடுத்துட்டு கிச்சன் ரூமுக்கு போறாங்க. ஹீரோயின் இது எதுவுமே கழுவாம சிங்க்ல மட்டும் வச்சுட்டு போறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ எங்க கழுவாம எஸ்கேப் ஆயிட்டு இருக்கியா, ஒழுக்கமா அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் சொல்றாங்க இல்ல என்னோட கையில அடிபட்டு இருக்கு, என்னால வாஷ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது ஹீரோ நம்பாம என்ன புதுசா கதை விட்டுட்டு இருக்கியா, ஒழுக்கமா போய் கழுவு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின்மே இவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போய் வாஷ் பண்ண போறாங்க. ஹீரோயினுக்கு வாஷ் பண்ண போகும்போது கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த ஹீரோக்கு புரியுது இவ பொய்யெல்லாம் சொல்ல நிஜமாலுமே இவளுக்கு கையில அடிபட்டிருக்குன்னு. ஹீரோவை பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கைக்கு ஆயில்மெண்ட் எல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கெல்லாம் ஹீரோ இந்த மாதிரி டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹீரோவே வெச்சக்கண்ணு எடுக்காம பாத்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் அங்கே படுத்து தூங்கிடுறா. அப்புறம் பாத்தீங்கன்னா அவளை அங்கே தூங்க வச்சுட்டு ஹீரோயினுக்கு பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டுட்டு ஹீரோயின் பக்கத்துல ரொம்ப க்ளோஸா போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல அவன் அங்கிருந்து வந்துடுறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எந்திரிச்சோன்னே ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் தான் போய் கதவு திறக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோ ஜாலியா குளிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் உடனே நீ இங்கடா பண்ணிட்டு இருக்க, ஒரு பொண்ணு அழகா இருந்தா போதுமே உடனே அவ பின்னாடி வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்றான் பைத்தியமே நீ என்னோட ரூம்ல இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின் உடனே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா இவனோட ரூம். அதுக்கு ஹீரோ சொல்றான் என்னமோ நீ அழகா இருக்குன்னு சொன்னி, நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நீ ஒன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் அழகில்ல, உனக்கு அவ்வளவு சீன் எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு இதை கேட்டோட செம கடுப்பாயிருச்சு. அவங்க அங்க இருக்கிறதெல்லாம் போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை காலேஜ்ல டிரா பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு நீ அதுக்கு வருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கெல்லாம் என்ன மேட்ச்னே தெரியல. அவங்க என்னன்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றான் இந்த மாதிரி பாஸ்கெட் பால் மேட்ச் இருக்கு, உங்களுக்கும் எங்களுக்கும் தான் மேட்ச் இருக்கு, உனக்கு அது தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நான் தான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்ல நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேட்ச்மே ஸ்டார்ட் ஆயிருது. ஹீரோவோட டீம் தான் கோல் போட்டுட்டு இருக்காங்க. அதுவுமே அந்த டீம்ல ஹீரோ தான் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கான். அவன் தான் நிறைய கோல்மே போட்டுட்டு இருக்கான். ஆல்ரெடி ஹீரோ ஹேண்ட்ஸமா இருக்கிறதுனால ஹீரோக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்டே ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோ ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு சைட் அடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, இப்ப சொல்லவே வேண்டாம் ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோயின்மே கடுப்பாய் எதுக்கு இப்ப நீங்க கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருப்பா. அவ யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு என்னன்னா ஹீரோ மேல ஒரு கண்ணு இருக்கும் போல. மற்ற பொண்ணுங்கெல்லாம் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க பார்த்து அவளுக்கு செம கடுப்பாகுது. அவ உடனே ஹீரோ பக்கத்துல ஹீரோக்கெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கா. ஏதோ லவ்வர்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வந்துருது, ஒருவேளை இவங்க ரெண்டு ஒரு லவ்வர்ஸா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ கிட்ட ரொம்பவே நல்லா போய் பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் சொன்னாங்க இன்னைக்கு நீ மேட்ச் ரொம்பவே நல்லா விளையாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சரி இன்னைக்கு யார் சமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இல்ல எனக்கு இன்னுமே கைவலி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றா சரி நானே எனக்கு குக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சூப்பரா குக் பண்ணி வச்சிருக்கான்.
வழக்கம் போல ஹீரோயின் அந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை புகழ்ந்துட்டு இருக்கான். ஆனா இந்த டைம் வந்து ஹீரோ வந்து சாப்பிடும் போதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரூல்ஸ் போடல. அப்ப ஹீரோயினுமே சொல்றாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் சாப்பிடறப்ப பேசக்கூடாது, ஒழுக்கமா உட்காந்து சாப்பிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னதெல்லாம் சொல்றாங்க. அப்போ ஹீரோ சொல்றான், இல்ல பேசலாம் பரவாயில்ல பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினுமே இதான் கரெக்டான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உன் கூட ஒரு பொண்ணு இருப்பால, நீ அந்த பொண்ணைய லவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றா, இல்ல அவ என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் கேட்காங்க, அப்ப இதுக்கு முன்னாடி நீ யாரையாவது லவ் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றா, இல்ல நான் இது வரைக்கும் யாருமே லவ் பண்ணதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது கேட்டோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறாங்க. என்ன நீ யாருமே லவ் பண்ணதில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோமே ஆமா என்னோட ஒட்டுமொத்த லவ்வையுமே நான் ஒரே பொண்ணுக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் நான் யாருமே லவ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோயினுமே இந்த காலத்துல யாராவது இப்படி எல்லாம் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரூம்ல போய் அவங்களோட வாட்சை பாக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிருக்கும். அதை எடுத்துட்டு போய் ஹீரோ கிட்ட சரி பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. இந்த மாதிரி என்னோட வாட்ச் ரிப்பேரா இருக்கு, சரி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவே சரி நான் சரி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாட்ச் கலெக்ட் பண்றது ரொம்பவே பிடிக்கும். அதனாலதான் ஹீரோ எல்லா விஷயத்தையுமே வந்து பஞ்சுவாலிட்டி கீப் அப் பண்ணணும்னு நினைப்பான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அப்போ உனக்கு வாட்சஸ் எல்லாம் பிடிக்கும்னா அப்போ உனக்கு என்ன பிடிக்கும் தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயினோட பேர் வந்து மினிட்னு வரதுனால அப்போ உனக்கு என்ன பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்கு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றான், ஆமா எனக்கு உண்மையிலே உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். அடுத்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். சரி நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கார வந்து ஹீரோயின் கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கதெல்லாம் அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு சரியாவே படல. அவன் ஒரு மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரனை டவுட்டாவே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து நேற்று நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு சும்மாதான் இருந்தா, சும்மா இருந்தவன நம்ம போய் என்ன பிடிச்சிருக்கா அப்படியெல்லாம் கேட்டு இந்த மாதிரி ஆக்கிட்டோமே, நம்மள உண்மையிலே லவ் பண்றானே இல்லையான்னு வேற தெரியலையே, இவனை எப்படிதான் பார்க்க போறேனோ எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினோட கதவை தட்டி, நீ நேற்று டீஸ் பண்ணனாலதான் நான் சும்மா விளையாட்டுக்கு அப்படியெல்லாம் பண்ணேன், சாரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல பரவாயில்ல நான் தான் ஒன்று டீஸ் பண்ணேன், இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோ காலேஜுக்கு போலாமான்னு சொல்லி கேட்க, இல்ல நான் வந்து என் ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன், நான் அவன் கூட போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோவோட தம்பியுமே உள்ள வரான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்தோன்னு, சரி நம்ம இங்க இருக்க வேண்டாம் வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவன் ஃப்ரெண்டுக்காரனை இழுத்துட்டு வெளில ஓடுறான். அப்ப ஹீரோயின் இந்த மாதிரி வியர்டா பண்றதை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டுக்காரன் கேட்கறான், உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி வியர்டா நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் நேற்று நைட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றா. இதை கேட்டோன்னே அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்குமே செம ஷாக்கா இருக்கு. இங்க அண்ணா யார்கிட்டயும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதில்ல, அவன் இந்த மாதிரி யார்கிட்டயுமே ஃப்ளர்ட் பண்ணி நான் கேள்விப்பட்டதும் கூட இல்ல, வேலை அவனுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குமோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்குமே அப்படிதான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரனோட ஃபேஸ் ரொம்பவே வாடி போயிருது. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அவனோட ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்து பேசிட்டு இருக்கான். பாய் ஃப்ரெண்ட்காரன் வந்து உனக்கு என்ன திரும்பி ஹீரோயினை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆனா அந்த ஃப்ரெண்டுக்காரனுமே எதுவுமே சொல்லாம தயங்கிட்டு இருக்கான். அடுத்து காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஹீரோவும் அவளோட ஃப்ரெண்டுக்காரையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்காரி கிட்ட கேக்குறான், நீ இதுக்கு முன்னாடி கடைசியா லஞ்ச் எப்ப நீ சந்தோஷமா சாப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அவ சொல்றா, அப்படியெல்லாம் இல்லப்பா, என்னோட ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு உனக்கு தெரியும்ல, இன்னும் நான் ஜாலியா என்ஜாய் பண்ணி எல்லாம் சாப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றா, நான் நேத்து தான் சந்தோஷமா லஞ்ச் சாப்பிட்டேன், அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணதே கிடையாது, அவதான் என்னை இப்படி மாத்தினா, அவதான் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டுக்காரையுமே யார் மாத்தினா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ சொல்றா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அதான் என்னை இவ்வளவு ஹாப்பியா மாத்தினது, அதுக்கப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆக்சுவலி ஹீரோ ஏன் இப்படி சொல்றான்னா, ஹீரோயினுக்கு தான் இந்த பொண்ணு கூட பேசுறது வந்து அந்த அளவுக்கு பிடிக்காதுல்ல, அவங்க கொஞ்சம் டவுட்டா தானே கேட்டுட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல இதனால எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பா. இதை கேட்டோட அந்த ஃப்ரெண்டுக்காரையுமே, நம்ம சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்கோம், நேத்து வந்தவளுக்காக என்னையே தூக்கி போடலாம்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே ஹீரோவுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா ரொம்ப நேரமா. ஆனா
அந்த சமயம் பார்த்தா ஹீரோ வரல, அதுக்கு பதிலா அவனோட தம்பிக்காரன் தான் உள்ள வந்துட்டு இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். நம்ம குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின்மே சடனா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே நோட் பண்றாங்க, அவன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது ரொம்ப வாடி போய்தான் இருக்குன்னு. ஹீரோயின்மே என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆனா அவனுமே இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப வற்புறுத்தி கேட்கவும் அதுக்கப்புறம் தான் அவன் சொல்றான், இந்த மாதிரி எங்க 2 பேத்துக்கு நடுவில் சண்டை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, கப்பலுக்கு நடுவில் சண்டை வர்றது வந்து சகஜம்தான், அதுக்கு இதுக்குன்னு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. 2 பேருமே குடிச்சிட்டு அவங்களோட சொந்த கதை சோக கதை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே 10 வருஷத்துக்கு மேல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இந்த வயசுல நடந்த கதையெல்லாம் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் கேக்குறான், எனக்கு எப்பயாச்சும் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நீ என் கூட இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா உனக்கு ஒரு பிரச்சனை இருந்தா நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்கார சொல்றான், என் பிரச்சனையே இதுதான், நீ இத்தனை வருஷமா என் கூடயே இருக்க, ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னு நான் உங்ககிட்ட இது வரைக்கும் சொன்னதே கிடையாது, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கேட்டோன்னு ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயினோட பெர்மிஷன் இல்லாம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு குடிச்சிருந்தா யார் முன்னாடி இருக்காங்கன்னு கூட உனக்கு தெரியாம போயிருச்சா, நீ எப்படி என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் சொல்றான், இப்ப சொல்லு நீ என்ன லவ் பண்றியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் உன்னை ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குறேன், என்னால இப்படி உன்னை லவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவனுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கனால அவன் நிதானத்தை இழந்து 10 வருஷமா நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது கூட உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறான். ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு வெளில ஓடி வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அப்ப ஹீரோவுமே வரான். ஹீரோயின் உடனே ஹீரோ பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டு, ப்ளீஸ் என்ன காப்பாத்து, அவன் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ உடனே ஷாக்கா பார்த்துட்டு அவன் கீ கொடுத்து, சரி நீ ரூம்குள்ள போய் உட்காரு நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறான் ஹீரோயினை. ஹீரோ வந்து ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் என்னோட தம்பிக்காரனை சப்பன அறையறா, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, எதுக்கு ஹீரோயின் கிட்ட நீ மிஸ்பிஹேவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோயின் ரூம்ல இருப்பாங்க. ஹீரோ வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. ஹீரோ சொல்றான், சரி அவன் ட்ரிங்க் பண்ணனால ஏதோ தெரியாம நடந்துக்கிட்டான், நீ அதை நினைச்சு எதுவும் வரி பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ கேக்குறான், உனக்கு என் தம்பி மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல நான் உன் தம்பியை வெறும் ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்த்தேன், எனக்கு அவன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, இதுக்கப்புறமும் நான் அவனை ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து ஹீரோவோட தம்பிக்காரன் வந்து ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பயத்துல ஹீரோயின் வந்து என் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பா. ஆனா ஹீரோயின் இதெல்லாம் மறந்து போய் இவங்க பாட்டுக்கு குளிச்சுட்டு அப்படியே வெளில வராங்க. இத பார்த்தா ஹீரோ இருக்கான். ஹீரோ பார்த்தோன்னு ஒரு செம ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவை பாக்குறதுக்கே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷையா இருக்கு. நகனை வச்சு மூஞ்சி மறைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படின்னா சான்ஸ் கிடைக்காதான்னு இருப்பான் ஹீரோயினை ஓட்டுறதுக்கு. ஹீரோக்கு தான் சான்ஸ் கிடைச்சிருச்சு. ஹீரோ வந்து பயங்கரமா ஹீரோயினை டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோவை பார்த்துட்டு, ஏன்னா எனக்கு ஒன்னு எப்படி பிடிச்சிருக்கு, எல்லாத்துக்கிட்டுமே ரூடா தான் இருக்க, ஒன்னு மாதிரி ஒரு சிடிமுஞ்சை எனக்கு எப்படிதான் பிடிச்சதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே படுத்து தூங்கிடுறாங்க. மார்னிங் எந்திரிச்சு பாக்குறாங்க, அவங்க மேல பெட்ஷீட் எல்லாம் போத்தி இருக்கு. பார்த்தா ஹீரோ தான் இதெல்லாம் போத்தி விட்டுருப்பான். அப்ப ஹீரோ சொல்ல, எனக்கு வெளில கொஞ்சம் வேலை இருக்கு, நீயே வந்து இன்னைக்கு காலேஜ் போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். அப்பயுமே ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து பதில் சொல்லாம சரின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்குள்ளே இருந்ததை ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் வந்து, சோ எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டு இருக்கா ஹீரோவை. அடுத்து அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து எப்பயுமே ஹீரோயினும் அவனும் சேர்ந்து ஒன்னா போற கேண்டீனுக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஞாபகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பிடிச்ச டிஷ்ஷை ஆர்டர் பண்றான். ஆக்சுவலி அது அவனுக்கு சாப்பிடறக்கே பிடிக்காது, இருந்தாலும் ஹீரோயினுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிடலான்னு ஆர்டர் பண்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்ல எனக்கு அந்த டிஷ் வேண்டாம், எனக்கு எப்பயும் நான் சாப்பிடறதே கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ அவன் அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசினதான் காட்டுறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட்காரன் வந்து, உண்மை சொல்லு உனக்கு ஹீரோயின் தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவன் சொல்றா, இல்ல எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்லியிருப்பான். இப்போ கேன்டீன்ல வந்து அவனோட ஃபேவரட் டிஷ் அவன் எதுன்னு கண்டுபிடிச்சானோ அப்பவுமே அவனுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு, ஹீரோயின் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான், அவன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல அப்படின்னு. அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா காலேஜ்ல அவனோட வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. ஹீரோவை பத்தி தான் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் நான் ஹீரோ பார்க்கும்போது அவன் ரொம்ப ரூடான பையன், கெட்ட பையன் நினைச்சேன், ஆனா பழகி பார்த்தாதான் தெரிஞ்சது அவன் ரொம்பவே சாஃப்டான கேரக்டர், ரொம்ப நல்ல பையன், இது மட்டும் இல்லாம எனக்கு குக் பண்றதெல்லாம் எப்படின்னு சொல்லி கொடுத்தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே, என்ன உனக்கு குக் பண்ணலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான்.
இந்த சைடு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட வந்து இந்த மாதிரி ஹீரோயினை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்ல நானுமே அவளை பார்த்தோன்னே ஒரு பணக்கார பொண்ணு, அவளுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல, திமிரு பிடிச்சவ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. தூரத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு அவ அப்படிதான் தெரிஞ்சா. ஆனா பக்கத்துல பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது அவகிட்ட இருக்கிற குட் கேரக்டர்ஸ் எல்லாம். ஹீரோமே அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஹீரோயினை பத்தி தான் புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோவோட தம்பிக்காரனை தான் காட்டுறாங்க. அவன் வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஹீரோயின் கிட்ட ஒரு டைரி கொடுத்து அதுல லாஸ்ட் பேஜை ஃபில் பண்ண சொல்லியிருப்பான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த லாஸ்ட் பேஜ் உனக்கான ஸ்பெஷல் பர்சன் கிட்ட எழுத கொடுக்க சொல்லு, நான் வந்து நடு பேஜ்ல எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு புரியுது, ஆக்சுவலி நீ ஃபர்ஸ்டே சொல்லியிருக்க நான் உனக்கு எப்பவுமே ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் இதை சொல்லியிருக்க, ஆனா எனக்கு இப்பதான் புரியுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அடுத்து பாத்தீங்கன்னா ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வீட்டுல வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரி வந்திருக்கா. அவ உள்ள வந்து பார்த்துட்டு இங்க நிறைய வாட்சஸ் இருக்கிறத பார்த்துட்டு, எனக்கு உனக்கு வாட்ச்னா இவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, அதனாலதான் உனக்கு மினிட் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோமே ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது அவன் வேணுட்டே வந்து ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா மூவ் பண்றா. ஹீரோயின் அப்ப கரெக்டா உள்ள வராங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிருது. நீங்க இங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க திட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோ என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. ஆனா ஹீரோ இது எதுவுமே கேட்காம, தயவு செஞ்சு என்னோட கையை விடு, எனக்கு உன்கிட்ட பேச எந்த விருப்பமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே தனியா நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஹீரோ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கா. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுதான் வந்து ஹீரோ கிட்ட வேணுட்டே மிஸ்பிஹேவ் பண்ணிருப்பா. அப்ப கரெக்டா ஹீரோயின் உள்ள வரப்போ ஹீரோ மேல பழிய போட்டுருப்பா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தோம்னா அவங்க ஃப்ரெண்டுக்காரனுக்கு கால் பண்ணி, நீ எங்க இருக்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோவையும் அவனோட ஃப்ரெண்டுக்காரையும் தான் காட்டுறாங்க. ஹீரோ கேட்க, எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட ஷேமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ திட்டிட்டு இருக்கான். அதுக்கு அவ சொல்றா, என்ன ட்ரைலருக்கு எப்படி இதாகிற, நாளைக்கு மெயின் பிக்சரை நீ பார்க்க போற, பொறுத்து இருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோக்கெல்லாம் அதை கேட்டோட செம கடுப்பாகுது. ஆல்ரெடி ஒண்ணு இல்லாத விஷயத்தையும் அவ இவ்வளவு கோச்சுக்கிற, என்ன பண்ண போறாளோ நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இந்த ஃப்ரெண்டுக்காரையுமே வெளில வந்தோடனே யாருக்கோ கால் பண்றா. ஆனா யாருக்கு கால் பண்றான்னு தெரியல. அடுத்து ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட எப்பயும் இருக்கிற பிளேஸ்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்கார சொல்றா, சாரி நான் அன்னைக்கு உங்ககிட்ட ரொம்பவே மோசமா பிஹேவ் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இது கேட்டோன்னே ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீ அன்னைக்கு நிறைய ட்ரிங்க் பண்ணியிருந்த, அதனாலதான் நீ என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட, இல்லாட்டி நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரனுமே, ஏன் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு என் ஃப்ரெண்டு பத்தி நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எப்பயும் போல நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்காங்க. இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு என்னன்னா, அவன் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல இருந்திருப்பான். அவனுக்கு ஹீரோயினை ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்திருக்கும், ஆனா அவன் அதை சொல்லாமலே விட்டதுனால எப்பவுமே அவனுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்காது, இவன் வந்து ஹீரோயினை தான் லவ் பண்றானா இல்லாட்டி அவனோட பாய் ஃப்ரெண்டை லவ் பண்றானான்னு. அதனாலதான் அந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்டப்பமே வந்து எனக்கே தெரியல, கன்ஃபியூஷனா இருக்குன்னு சொல்லியிருப்பான். இப்போ ஹீரோயின் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் இவன் நல்லாவே கிளியர் ஆயிட்டான். ஹீரோயின் நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட ப்ராப்ளம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவனோட ஃப்ரெண்டுக்காரனை ஹக் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரனுமே, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, உனக்கு எப்பவுமே நான் துணையா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அந்த பாய் ஃப்ரெண்டுக்காரன் பாத்துறான். அவன் பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்ணி என்னமோ சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரெண்டுக்கார அட்வைஸ் பண்ணி அனுப்புறான், நீ எங்க அண்ணா கிட்ட பேசினாதான் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும், நீ அண்ணா அப்படிப்பட்டதெல்லாம் கிடையாது, நீ அண்ணா கிட்ட பேசிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா அந்த ஹீரோவை காணும். ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு உள்ள போய் ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு உட்காந்துக்கிறாங்க. ஹீரோ அப்ப வந்து ஹீரோயின் கிட்ட பேசலான்னு வரான். அதுக்கப்புறம் ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஹீரோயின்மே வந்து மார்னிங் வந்து வீட்டுல தேடி பாக்குறாங்க. அப்ப வந்து ஹீரோ அங்க இருந்திருக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவங்களே காலேஜுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் காலேஜுக்கு வந்த உடனே எல்லாருமே ஹீரோயினை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஹீரோயினோட அப்பா அம்மா வந்து பேங்க் கரப்டான விஷயம் வந்து யாருக்குமே தெரியாம தானே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது இப்போ காலேஜ்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இவங்க நம்மள இப்படி பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரனே வரான். அவன் கிட்ட வந்து ஹீரோயின் சொல்றாங்க, எதுக்கு இவங்க எல்லாருமே என்ன வித்தியாசமா பாத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அவனுமே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, இல்லையே எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அப்போ ஒரு பொண்ணு பாக்குறா. அதை பார்த்த உடனே, ஆமா எனக்குமே எல்லாரும் நம்மள கொஞ்சம் டிஃப்ரெண்டா பாக்குற மாதிரி தான் தெரியுது, சரிவா நம்ம இங்கெல்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிடுறான். ஹீரோயின் நேரா அவங்க ஃப்ரெண்டு பார்க்க தான் போறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி பணக்காரின் திமிர்ல தானே ஆடிட்டு இருக்க, இப்போ உங்ககிட்ட பணமே இல்ல, இனி நீ எப்படிதான் ஆட போற நாங்களும் பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னு ரொம்பவே கஷ்டமாயிருது. நான் உங்களை ஃப்ரெண்டா தான் பார்த்தேன், இப்போ தான் உங்களோட ஒரிஜினலான முகம் எல்லாம் தெரியுது. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா எங்க அப்பா பேங்க் கரப்ட் ஆயிட்டாங்க, அதனால இப்ப என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு காரணமே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். அதுக்கு இவளுகெல்லாம் இப்படி இருக்கும்போது திமிரை இன்னும் அடங்குதா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா அவளோட ஃப்ரெண்டு காரியை தான் பார்க்க வரா. இதெல்லாம் நீ தானே பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க, அதுக்கு அவ சொல்றா, ஆமா நான் தான் இதெல்லாம் பண்ணேன், நீ என்ன வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணல, அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது ஆக்சுவலி இவ மட்டுமே பண்ணியிருக்க மாட்டா, அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் கூட சேர்ந்துட்டு தான் இவ இதெல்லாம் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அந்த சமயம் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஒரு கால் வருது. ஹீரோ தான் பண்ணியிருப்பா, ஹீரோயின் இப்போ சேஃபாக இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு நீ ஒன்றும் எதுவும் கவலைப்பட வேண்டாம், ஹீரோயின் என் கூட தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து அவனுக்கு அவன் பாய் ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்புறான், நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வந்துடுறான். அப்போ அவன் சொல்றான், அண்ணா என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் எல்லாம் ஹீரோயின் கிட்டையும் ஹீரோ கிட்டையும் காமிச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோவும் ஹீரோயினும் சரி இதை இவனுக்கு எப்படியாவது புரிய வச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நேரா கிளம்பி அந்த பாய் ஃப்ரெண்ட்காரன் வீட்டுக்கு தான் போறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவன் என்ன லவ் பண்ணல, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவன் இது எதுவுமே கேட்கற மாதிரி தெரியல. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரனுமே தனியா போய் அவன் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆனா அவன் அதை அப்பயுமே ஏத்துக்க மாட்டேங்கிறான். அதுக்கு அவன் சொல்றான், இல்ல நீங்க போய் சொல்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்கலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு ஹீரோ கிட்ட கேட்டுறான், எதுக்காக நீ அவன் கூட அன்னைக்கு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டுறா. அதுக்கு அவன் சொல்றா, இல்ல அவதான் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணா, அவன் என்ன ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தா, உன்னை என்னை பிரிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா, நான் அவகிட்ட கிளியரா சொல்லிட்டேன் நான் ஒன்னுதான் லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கெல்லாம் அப்படிதான் உயிரே வருது. படா இவன் நம்மளதான் லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்கல்ல, ஹீரோ உடனே ஹீரோயினை அங்க கூப்பிட்டு வந்து நாங்க ரெண்டு தான் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் எல்லாம் இதை பார்த்துட்டு செம ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அந்த பாய் ஃப்ரெண்டுக்காரனுமே சரின்னு சொல்லி நம்புறான். அந்த பாய் ஃப்ரெண்ட்கார சொல்றான், நாங்க ரெண்டு பேரும் இப்படி ஒளிஞ்சு இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வருது, இதுக்கப்புறம் நாங்க இப்படி இருக்க மாட்டோம், நாங்க வீட்டுல எல்லாரும் முன்னாடி வந்து நாங்க லவ் பண்றோம்னு சொல்ல போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஃப்ரெண்டுக்காரனுமே நானும் இதை பத்தி வீட்டுல பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோ என்ன சொல்றான்னா, பரவாயில்ல இப்பவாது நல்ல முடிவு எடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறான், நம்ம ரெண்டு டேட்டிங் போகலாமா, உனக்கு ஏதாவது பிடிச்ச இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே ஓ எனக்கு பிடிச்ச இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. அவன் பாத்தீங்கன்னா நேரா வந்து அந்த ஊஞ்சல் இருக்க பிளேஸ்க்கு தான் வந்து கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்கா. அவன் ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட எப்பயுமே ஒரு இடத்துல இருந்து பேசுவாள், அந்த பிளேஸ் தான். ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி, எங்க அப்பா அம்மா பேங்க் கரப்ட் ஆனதை நான் வந்து காலேஜ்ல எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கணும், ஏன் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோ வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் ரொம்பவே திமிரு பிடிச்சவங்களா பொறுப்பே இல்லாத பொண்ணா வளர்ந்துருப்பாங்க. அதனால அவங்க அப்பா அம்மா வந்து இவங்களை எப்படியாவது திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றான்னா, அவங்க அப்பா அம்மாவை வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஹீரோ கிட்ட கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலி ஹீரோ தான் இவ்வளவு பெரிய பிளானையே போட்டு கொடுத்துருக்கான். அவங்க அம்மா அப்பா எல்லாம் பேங்க் கரப்டே ஆகல, அவங்க எல்லாருமே இன்னும் ரிச்சா தான் இருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டோன்னு செம கடுப்பாயிடுறாங்க. அட பாவிகளா, பச்சை மண்ணை இப்படியாடா ஏமாத்தி வைப்பீங்க, இல்ல எங்க அம்மா வேற அப்படி ஒரு நடிப்பு போட்டாங்களேடா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இதுல நீ தான் மெயின் கல்பெட்டு, நீ வேற என்ன கான்டாக்ட் எல்லாம் போட்டு எவ்வளவு சாவடிச்ச, என்ன இந்த அத்தனை நடிப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோக்கெல்லாம் அதை கேட்டோன்னு செம சிரிப்பா வருது. அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஒரு வாட்ச், அதை செயின் மாதிரி மாத்தி ஹீரோயினுக்கு கழுத்துல போட்டு விட்டுட்டு ஹீரோயினை கூல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த செயினை போட்டு விட்டுட்டு, எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை ரொம்ப நாளாவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கெல்லாம் இதை பார்த்தோன்னா ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல சிடுமூஞ்சியுமே இப்ப சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோயின் காலேஜுக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க நேத்து என்ன எப்படி எல்லாம் பேசினாங்க, இவங்களை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் ஹீரோவை ரொம்ப பிடிக்கும்ல, அவங்கள வெறுப்பேற்றணுங்கிறதுக்காகவே வேகமா போய் ஹீரோவை கிஸ் பண்றா. இவங்க ரெண்டு லவ்வர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதெல்லாம் பார்த்து அவங்க செம கடுப்பாயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்டுக்காரி கிட்ட தான் போய் பேச போறான். இதுக்கு முன்னாடி நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டாவாத பார்த்தேன், இதுக்கப்புறம் நம்ம ரெண்டுத்துக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட கிடையாது, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு மீட் பண்ணிக்கவே வேண்டாம், என் முகத்திலேயே முடிச்சிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட தம்பிக்காரனுமே அவங்க அம்மா கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு,
நான் ஒரு கே அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு உன் விஷயம் முன்னாடியே தெரியும், எப்ப நீயே என்கிட்ட வந்து சொல்லுவந்தா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் உங்களை எப்பயோ அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மாக்கு ஹீரோயினை பாக்குறதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா அவங்க தான் அன்னைக்கு அப்படியே ஒரு நடிப்பு போட்டாங்கல்ல, ஐயோ பொண்ணு கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஸ்டார்டிங்ல கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா நம்ம நல்லதுக்கு தானே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சரின்னு சொல்லி மன்னிச்சிடுறாங்க. அடுத்து ஹீரோ வந்து அவன் கழுத்துல ஒரு செயின் மாதிரி போட்டான்ல, அந்த வாட்ச் எடுத்து காட்டுறா. பாருங்க பாரு, இப்போ நான் வாட்சை நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் லாஸ்ட்ல ஒன்று சேர்ந்துறாங்க. இவங்க 2 பேரும் எண்டிங்ல ஜாலியா ரொமான்ஸ் பண்றதோட இந்த டிராமா முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.